أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي سلم دائما أبدا على حبيبك خير பிடற்றுருத்தி சனை பிக்குழியை சாக்கடையை கார்த்தேன் வளர்த்தேனன் கண்ணே ரஹ்மானே மௌலாய ஸல்லி வஸல்லிம் வீடோ என் தேகம் வீழுமிடந்தான் வீதிகளோ காடோ செடியோவன் கண்ணே ரஹ்மானே ஸல்லி வஸல்லிம் பண்டு பிள்ளை என்றே பீதற்றுதற்பொய்யல்லாமல் கண்ட பல நொன்றுமில்லை கண்ணே ரஹ்மானே யா ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஸ்வாஜிஹி வஅஹ்லி பைத்திஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு, அதாவது நமக்கு பல்வேறு செல்வங்களை, அருட்களை வழங்கியிருக்கிறான். அவற்றில் பணச்செல்வம், ஆரோக்கியம் என்ற செல்வம், பிள்ளை செல்வம், கல்வி செல்வம், இவை போன்ற இன்னும் பல செல்வங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். இந்த செல்வங்களிலெல்லாம் மிகச் சிறந்த செல்வம் எது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். ஏதோ ஒரு வகையில் அது பொருத்தமாக இருந்தாலும் அது சரியான ஒரு வாக்கல்ல. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணச் செல்வத்தை கொடுக்கிறான், ஆரோக்கியம் என்ற செல்வத்தை கொடுக்கிறான், கல்வி செல்வத்தை கொடுக்கிறான், பிள்ளை செல்வத்தை கொடுக்கிறான். இவற்றிலெல்லாம் மிக மேலான செல்வம், நாங்கள் தவமிருந்து கஷ்டப்பட்டு பெற வேண்டிய செல்வம் கல்வி செல்வம் ஒன்று மட்டுமே. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அது அழிந்து போகும்.
கல்வியோ எங்களை பாதுகாக்கும், ஒரு போதுமே அது அழிந்து போகாது. ஆகவே செல்வங்களிலெல்லாம் மிகச்சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு இதற்கு முன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்லி இருக்கிறேன். சிலர் கேட்டிருக்கலாம், சிலர் மறந்தும் இருக்கலாம், சுட்டி காட்டுகிறேன். கல்விக்கு எந்த அளவு கண்ணியம் கொடுக்க வேண்டும், கல்வியினுடைய முக்கியத்துவம் எப்படியானது என்பதை இது உணர்த்துகிறது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சட்டக்கலை தோழன் முஹம்மது ரஹ்மத்துல்லா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு வழியால் போய்க் கொண்டிருந்தார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், கடுமையான தாகம் அவர்களை தாக்கியது. ஒருவன் ரோட்டின் பாதையின் ஓரத்திலே சர்பத்து கடை போட்டிருந்தான். அவனிடம் சென்று முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், கல்வி கடல் சட்ட மேதை முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எனக்கு கடும் தாகமாக இருக்கிறது, உன்னிடம் சர்பத் வாங்கி குடிப்பதற்கு பணம் இல்லை, பச்சை தண்ணீராவது எனக்கு தரமாட்டாயா? அதற்காக நான் 2 இல்முகளை உனக்கு சொல்லித் தருகிறேன். அதை சொல்லித் தருவதற்காக நீ பணம் தர தேவையில்லை. ஒரு கிளாஸிலே பச்சை தண்ணீர் தந்தால் போதும், தருவாயா என்று கேட்டார்கள். அவன் ஆத்திரப்பட்டு அவர்களை துரத்தி விட்டான். சர்பத்தும் தரமாட்டேன், தண்ணீரும் தரமாட்டேன், உன்னுடைய கல்வியும் எனக்கு தேவையில்லை என்று அவர்களை துரத்தி விட்டான். வேதனையோடு திரும்புகிறார்கள் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பணமில்லாமல், எதுவும் பெறாமல், பிறவி பலனை எதிர்பார்க்காமல் 2 இல்முகளை சொல்லித் தருவதாக இவனுக்கு சொன்னேனே, இந்த இல்முக்கு இவன் மரியாதை செய்யவில்லையே, கண்ணியம் கொடுக்கவில்லையே என்று ஆத்திரமடைந்தவர்களாக முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சென்றார்கள். அவர்கள் போய்விட்டார்கள். இந்த சர்பத்து கடைக்காரனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, சட்ட பிரச்சனை ஏற்படுகிறது, ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை உருவாகிறது. அதாவது அவன் ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னான், உலகத்தில் உள்ள எல்லா விதமான நகைகளையும் நான் உனக்கு போடுவேன், அவ்வாறு போடத் தவறினால் நீ தலாக்காகி விடுவாய், விவாகரத்தாகி விடுவாய் என்று சொன்னான். இதன்படி அவன் தன்னுடைய மனைவிக்கு உலகத்தில் உள்ள எல்லா வகையான நகைகளையும் போட்டாக வேண்டும், இல்லாவிட்டால் அவனுடைய மனைவி தலாக்காகி விடுவாள். என்ன செய்வது? உலக கோடீஸ்வரனால் கூட தன்னுடைய மனைவிக்கு உலகத்தில் உள்ள எல்லா வகையான நகைகளையும் போட முடியுமா? இந்த சிறிய காத்தாங்குடியை எடுத்துக்கொண்டால் கூட இங்கே இருக்கக்கூடிய நகைகளுடைய வகைகள் எத்தனையோ லட்சம். உலகத்தில் உள்ள நகைகள் எல்லாம், உலகத்தில் உள்ள நகைகள் டிசைன்களிலெல்லாம் தான் நகை போடுவதாக அவன் கூறினானே, சர்பத்து கடைக்காரன் அவனால் போட முடியுமா? போட முடியாமல் போய்விட்டது. மனைவி தலாக்காகி விடுவாளே என்ற அச்சமும் அவனை ஆட்கொண்டது. ஒரு ஃபகீஹிடம் சென்றான், மார்க்க சட்ட மேதையிடம் சென்று, நான் இவ்வாறு நேர்ச்சை செய்திருந்தேன், என்னுடைய மனைவிக்கு நான் போட்டுத்தான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் அவள் தலாக்காகி விடுவாள், என்ன செய்வது? நானோ சர்பத்து கடைக்காரன், என்னால் அப்படி கோடிக்கணக்கிலே நகைகள் போட வசதி இல்லை, இதற்கு ஒரு சட்டம் சொல்லுங்கள் என்று கேட்டான். அந்த சட்ட மேதை
தேடுவது? என்னை விட அறிவில் சட்டத்தில் கூடிய இன்னொருவரிடம் சென்று கேட்டுப்பாரும் என்று இன்னொருவரை காட்டினார் அவர். அவரிடம் சென்று இவன் கேட்டான். அவரும் அவ்வாறே சொல்லி இன்னொருவரிடம் அனுப்பினார். மூன்றாம் நபரிடமும் சென்றான். அவரும் அவ்வாறே சொல்லி கடைசியில் பல நபர்களை கடந்து தண்ணீர் கேட்டார்களே முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே வந்து சேருகிறான். நாயகமே, இந்த நாட்டிலே இருக்கின்ற நல்ல அறிஞர்கள் எல்லாரும் உங்களைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் என்னிடம் வந்து 2 ஐமுகளை சொல்லித் தருகிறேன், பச்சை தண்ணி கிளாஸ் ஒன்றுதா என்று கேட்டீர்கள். நான் கல்வியை மதிக்காமல் உங்களை உதாசீனம் செய்தேன். இன்று எனக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. உங்களைத்தான் எல்லோரும் சுட்டி காட்டுகிறார்கள். இதற்கு வழி என்ன? கோடிக்கணக்கில் என்னுடைய மனைவிக்கு நகை போட என்னால் முடியாது. அதே நேரம் அவள் தலாக்கா போவதையும் நான் விரும்பவில்லை. இதற்கு சட்டம் சொல்லுங்கள் என்று அவன் கேட்டான். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டக்கடல் சட்டமேதை என்று சொன்னார்கள். திருக்குர்ஆன் ஒன்றை எடுத்து அவளுடைய கழுத்திலே கட்டிவிடு, அவள் தலாக்காக மாட்டாள். உலகத்தில் உள்ள எல்லா வகையான நகைகளையும் அவளுக்கு போட்டவனாக ஆவாய் என்று சொன்னார்கள். ஏன்? திருக்குர்ஆனில் இல்லாதது ஒன்றுமில்லை. திருக்குர்ஆனில் எல்லாமே உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி இருக்கிறான். வமா மின் ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். பச்சையான வஸ்துவோ காஞ்ச வஸ்துவோ, அதாவது கருத்தென்ன, எல்லாமே திருக்குர்ஆனில் உண்டு. எல்லா விதமான நகைகளும் திருக்குர்ஆனில் உண்டு என்ற கருத்துப்பட உள்ள ஆயத்தை அடிப்படையாக கொண்டு சட்டமேதை முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவனுக்கு சட்டம் சொன்னார்கள். திருக்குர்ஆனை எடுத்து உன்னுடைய மனைவியின் கழுத்திலே கட்டினால் சரியாகிவிடும், நேர்ச்சை நிறைவேறிவிடும், உன்னுடைய மனைவி தலாக்காக மாட்டாள் என்று சொன்னபோது அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு வேதனைப்பட்டு, நாயகமே, அந்த நேரம் நீங்கள் என்னிடத்திலே வந்து கல்வியை சும்மா சொல்லித்தர விரும்பினீர்கள், நான் உங்களை உதாசீனம் செய்தேன், கவலைப்படுகிறேன் என்று வேதனைப்பட்டானாம், கவலைப்பட்டானாம். கல்வியினுடைய அந்தஸ்தை பார்த்தீர்களா சகோதரர்களே? ஆகவே எப்பொழுதும் எல்லா செல்வங்களுக்கும் நாம் கொடுக்கின்ற மதிப்பை விட, கௌரவத்தை விட, கண்ணியத்தை விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பணம் அது பானாவாக இருக்கின்ற வரையில் தான் பெட்டியிலே இருக்கும். அதை பூனாவாக மாற்றிவிடுங்கள், அது குப்பை தொட்டியிலே தான் இருக்கும். அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கல்வி, மனிதனை மனிதனாக வாழச் செய்வது. கல்வி ஒன்று மட்டுமே, பணம் அல்ல, ஆரோக்கியமான வாழ்வல்ல, குழந்தை செல்வம் அல்ல, காணி பூமிகள் அல்ல, கடைகள் தோட்டங்கள் அல்ல. கல்வி மாத்திரமே அவனை பாதுகாத்து அல்லாஹ்வை காட்டிக் கொடுத்து அல்லாஹ் அளவிலே சேர்க்கக்கூடிய ஒரு செல்வம் கல்வி செல்வம். அதிலும் இறை ஞானம், சாதாரண கல்விகளை விட இறை ஞானம், இறைவனை பற்றிய அறிவு, தௌஹீதை பற்றிய, ஈமானை பற்றிய விளக்கம், இந்த அறிவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் பெருங்கஷ்டப்பட்டு குறுகிய வட்டம் உள்ளவர்களாக நாங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு நாம் இந்த குல்லியாவை கட்டி எழுப்பி இப்போது நல்ல முறையிலே பாடத்திட்டங்கள் அமைத்து மாணவர்களுக்கு தேவையான கல்விகளை கொடுத்து ஒரு முன்னேற்றமான அடிப்படையிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, இறை ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு கலாபீடம் இந்த இலங்கையிலே இருக்கும் என்றிருந்தால் அது நமது கலாபீடம் மாத்திரம்தான். நீங்கள் இந்த இலங்கையை சுற்றி பாருங்கள்.
இலங்கையின் எந்த திசைக்காவது போய் பாருங்கள், எந்த மதரசாவாக இருந்தாலும் அங்கே வஹாபிசம் வளர்கிறது, வழிகேடு வளர்கிறது. வழிகேடு இல்லாவிட்டாலும் அங்கே இறைஞான கல்வி போதிக்கப்படுவதில்லை. நாம் பேசி வருகின்ற வஹதத்துல் வஜூத் ஞானம் சொல்லப்படுவதில்லை. இந்த ஒரு கல்லூரியில் மட்டும்தான் வஹதத்துல் வஜூத் ஞானம், இறை ஞானம், சரியான ஏகத்துவம் போதிக்கப்படுகிறது. ஆகவே இந்த கல்விக்கு எப்போதும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் உங்களை கேட்டுக்கொண்டு, இரண்டாவதாக நான் நினைத்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். கல்வி, அல் இல்மு, அல் இல்மு என்றால் கல்வி, அறிவு என்று சொல்லப்படும். இந்த அறிவை பல கோணங்களிலே நாங்கள் நோக்கி ஆராய்ந்து பார்க்கலாம். அதில் ஒன்று இல்முல் கதீம், இல்முல் ஹாதிஸ், அல்லாஹ்வினுடைய அறிவு, சிருஷ்டியினுடைய அறிவு. அல்லாஹ்வினுடைய அறிவு கதீம், பூர்வீகமானது, அது சிருஷ்டி அல்ல. சிருஷ்டிகளாகிய எங்களிடத்திலே இருக்கக்கூடிய அறிவு பூர்வீகமானதல்ல, அது ஹாதிஸ், புதிதானது. இப்படி கல்வியை இரண்டு வகையாக நோக்கலாம். அல்லாஹ்வினுடைய கல்வி, சிருஷ்டியினுடைய கல்வி என்று. சிருஷ்டியுடைய கல்வி எங்களிலே சிருஷ்டியிலே இருக்கின்ற இல்மை பொறுத்து அதை மூன்று வகையாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று பதீஹி, இரண்டாவது வரூரி, மூன்றாவது இஸ்தித்லாலி. இப்படி இல்மு என்பதை மூன்று கோணங்களிலே நாங்கள் நோக்கலாம். ஒன்று பதீஹி. பதீஹி என்றால் என்ன? எந்த ஒரு முன்னுரையோ பின்னுரையோ நடுவுரையோ இல்லாமல் மிக தெளிவாக பட்டவர்த்தனமாக விளங்கக்கூடிய அறிவுக்கு பதீஹி என்று சொல்லப்படும். நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதற்கு ஆதாரம் ஏதும் வேண்டுமா? இஸ்மாயில் என்பவர் இருக்கிறார், இஸ்மாயில் என்பவர் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு ஏதும் ஆதாரம், முன்னுரை அல்லது பின்னுரை அல்லது நடுவுரை அல்லது தெளிவுரை, ஏதாவது உரை கொடுத்தா விளங்கப்படுத்த வேண்டும். மாஜித் என்பவர் இருக்கிறார் என்றால் எதுவுமின்றி அவர் தான் இருக்கிறார் என்பதை அவரால் விளங்கிக் கொள்ள முடியும். இவன் சிறுவன், இவர் பெரியவர் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு முன்னுரை பின்னுரை நடிவுரை தெளிவுரை எதுவும் தேவையில்லை. அதை தாராளமாக விளங்கிக் கொள்ளலாம். அப்படி எந்த ஒரு உரையும் இன்றி, எந்த ஒரு விளக்கமும் இன்றி, பட்டவர்த்தனமாக வாகிராக தெளிவாக நாங்கள் எதை விளங்கிக் கொள்கின்றோமோ அதற்கு பதீஹி என்று சொல்லப்படும். இது ஒரு வகை. இதை போல ஒருவன் தான் இருப்பதை விளங்கிக் கொள்வது, தான் இருப்பதை அறிந்து கொள்வது பதீஹி. அதே போல இவன் பெரியவன் இவன் சிறியவன் என்பதை விளங்கிக் கொள்வது பதீஹி. இரண்டாவது வரூரி, அறிவின் ஒரு வகை. வரூரி என்றால் என்ன? ஒருவன் தன்னுடைய பில் ஹவாசில் ஹம்சி, தன்னுடைய 5 புலன்களை கொண்டும் அறிந்து கொள்கின்றானே, அந்த அறிவுக்கு பெயர் வரூரி. வரூரி என்று சொல்லப்படும். தொட்டறிதல், கேட்டறிதல், பார்த்தறிதல், சுவைத்தறிதல், நுகர்ந்தறிதல் ஆகிய இந்த 5 ஹவாசுல் ஹம்ஸ், இந்த 5 புலன்களை கொண்டும் அறியக்கூடிய அறிவுக்கு வரூரி என்று சொல்லப்படும். இதற்கும் முன்னுரை பின்னுரை தெளிவுரை நடுவுரை எந்த உரையும் தேவையில்லை, எந்த விளக்கமும் தேவையில்லை. மூன்றாவது அறிவு இஸ்தித்லாலி. அது என்ன? முன்னுரை வேண்டும், பின்னுரை வேண்டும், தெளிவுரை வேண்டும்,
நடுவுரை வேண்டும், எல்லா உரையும் அதற்கு தேவைப்படும், விளக்கம் அதற்கு தேவை. அதுதான் அல்லாஹு தஆலா ஒருவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது இஸ்தித்லாலி. அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது இஸ்தித்லாலி. அது சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது. முன்னுரை, பின்னுரை, நடுவுரை, தெளிவுரை போன்ற விளக்கங்களை கொண்டு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வது இது ஒரு வகை. இதை இஸ்தித்லாலி என்று சொல்லப்படும். இப்படியும் இல்மை நாங்கள் ஆராயலாம். இந்த அடிப்படையிலும் இல்ம் என்பதை, அறிவென்பதை நாங்கள் சிந்தனை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு வகையிலே சிந்தனை பண்ணி பார்க்கலாம். அது என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஒன்றை பற்றி ஏற்படக்கூடிய அறிவை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இல்மு, இரண்டாவது வன்னு, மூன்றாவது ஷக்கு. நீங்கள் மிக ஆழமாக சிந்தனை பண்ணி கேட்டால்தான் இது புரியும். இல்லாவிட்டால் அலுப்பாக இருக்கும். அலுப்பாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருங்கள், அல்லாஹு தஆலா விளக்கத்தை தருவான். فَإِذَا قَرَأْنَاهُ فَاتَّبِعْ قُرْآنَهُ ثُمَّ إِنَّ عَلَيْنَا بَيَانَهُ. குர்ஆனை ஓதினால் அதை கேட்டுக்கொண்டிருங்கள், அதை தொடர்ந்து கொண்டிருங்கள், அதற்கு விளக்கம் தருவது எங்களை பொறுத்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆகவே ஆழமான கருத்துக்களை சொல்லப்படுகின்ற போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். விளங்காவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு விளங்க வைப்பான். இல்மு, வன்னு, ஷக்கு என்று அறிவை 3 வகையிலே நாங்கள் நோக்கலாம். ஷக்கு என்பது ஆகவே கீழ்மட்டத்தில் உள்ளது. வன்னு என்பது அதைவிட ஒரு படி மேலே உள்ளது. இல்மு என்பது அதைவிடவும் ஒரு படி மேலே உள்ளது. ஷக்கு என்றால் என்ன? ஹுவ தரத்துது பைன நக்லைனி பிலா தர்ஜீஹின் லிஅஹதிஹிமா அலல் ஆகர். இதுதான் ஷக். ஷக்கு என்ற அரபு சொல்லுக்கு சாதாரணமாக நாங்கள் அனைவரும் சந்தேகம் சந்தேகம் என்று சொல்லிக் கொள்கிறோம். சந்தேகம் என்று தமிழில் நாங்கள் அர்த்தம் சொல்லிக் கொண்டாலும் அதனுடைய வரைவிலக்கணம் இதுதான். தரத்துது பைன நக்லைனி பிலா தர்ஜீஹின் லிஅஹதிஹிமா அலல் ஆகர். ஒருவனுடைய வீட்டிலே திருட்டு போய்விட்டது, களவு போய்விட்டது. வீட்டுக்காரனை நாங்கள் கூப்பிட்டு, உனக்கு யாரிலும் சந்தேகம் உண்டா என்று கேட்கிறோம். அவன் சொல்கிறான், வீட்டுக்காரன், இஸ்மாயில் தான் களவெடுத்திருப்பான் என்று நான் சந்தேகப்படுகிறேன் என்று வீட்டுக்காரன் சொல்கிறான். உன்னுடைய சந்தேகம் எந்த அளவு, 100க்கு எத்தனை வீதம் இஸ்மாயில் களவெடுத்திருப்பான் என்று நீ சந்தேகப்படுகிறாய் என்று கேட்கும் போது 50% இஸ்மாயில் தான் எடுத்திருப்பான் என்று நான் சந்தேகப்படுகிறேன் என்று சொல்கிறான். 50% அவனில் சந்தேகம் இல்லை. 50% இஸ்மாயிலில் இவனுக்கு சந்தேகம் இருக்கிறது. இதற்கு பெயர் ஷக்கு. சரியாக தசாவில் அம்ரைன், 2 விஷயங்களும் சமமாக இருத்தல். 100ல் 50% இஸ்மாயிலில் சந்தேகம், 50% இஸ்மாயிலில் சந்தேகமில்லை. இதற்கு பெயர் ஷக்கு என்று வழங்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, فَإِذَا تَرَجَّحَ أَحَدُ الطَّرَفَيْنِ فَهُوَ وَنٌّ. 2ல் ஒரு பகுதி கூடுதலாக இருக்குமானால் அதற்கு சந்தேகம் ஷக்கு என்று சொல்லப்பட மாட்டாது, வன்னி என்று சொல்லப்படும், எண்ணம் என்று சொல்லப்படும். உதாரணமாக, இன்னொருவனுடைய வீட்டிலே திருட்டு போய்விட்டது. வீட்டுக்காரனை கூப்பிட்டு, உனக்கு யாரில் சந்தேகம் என்று நாங்கள் கேட்கிறோம். அவன் சொல்கிறான், இப்ராஹிம் தான் திருடி இருப்பான் என்று நான் சந்தேகப்படுகிறேன் என்று சொல்கிறான்.
100க்கு எத்தனை வீதம் உனக்கு இப்ராஹிமிலே சந்தேகம் என்று கேட்கிறோம். அவன் சொல்கிறான் 75 வீதம் இப்ராஹிமில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் அதை ஷக்கு என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். 50 வீதம் இருந்தால் தானே ஷக்கு என்போம், சந்தேகம் என்போம். 75 வீதம் இருந்தால் ஷக்கு என்ற சொல்லை நாங்கள் உபயோகிக்க கூடாது, சந்தேகம் என்ற சொல்லை உபயோகிக்க கூடாது. அதற்கு வன்னு எண்ணம் என்ற ஒரு சொல்லைத்தான் உபயோகிக்கலாம். இதற்கு வன்னி என்று சொல்லப்படும். 60 வீதம் என்கின்றான் அல்லது 75 வீதம் என்று சொன்னான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடம் ஷக்கல்ல, அது வன்னி என்ற இடத்துக்கு வந்து விடுகிறது. இன்னொருவனுடைய வீட்டிலே திருடப்படுகிறது, களவு போகிறது. வீட்டுக்காரனை அழைத்து யாரப்பா திருடி இருப்பார் என்று நாங்கள் கேட்டோம். அவன் சொன்னான் முஸம்மில் தான் திருடினான் என்று சொன்னான். 100க்கு எத்தனை வீதம் அவனில் சந்தேகம் இருக்கிறது என்று கேட்டோம். 100 வீதமும் அவன் தான் திருடினான், சந்தேகமே கிடையாது, ஷக்கும் இல்லை, வன்னும் இல்லை. அவனே திருடினான் என்று சொன்னால் அதற்கு இல்மு என்று சொல்லப்படும். ஷக்கு என்று சொல்ல முடியாது, சந்தேகம் என்று சொல்ல முடியாது, வன்னு எண்ணம் என்று சொல்ல முடியாது. அதற்குத்தான் இல்மு என்று சொல்லப்படும். அல் இல்மு ஹுவல் இஅ்திகாதுல் ஜாஸிமுல் முதாபிகு லில் வாகிஇ. இல்ம் என்றால் அதற்கு வரைவிலக்கணம் என்ன? அறிவென்று நாங்கள் சொல்லிக் கொண்டாலும் அதற்கு வரைவிலக்கணம் அல் இல்மு ஹுவல் இஅ்திகாதுல் ஜாஸிமுல் முதாபிகு லில் வாகிஇ. ஹுவல் இஅ்திகாத், அறிவென்பது ஒரு நம்பிக்கை. அல் ஜாஸிம், உறுதியான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அல் முதாபிகு லில் வாகிஇ, நிகழ்ந்த விஷயத்திற்கு நேர்பாடான, நிகழ்ந்த விஷயத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய உறுதியான ஒரு நம்பிக்கை அறிவு என்று சொல்லப்படும். இந்த 3 வகைகளையும் நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களானால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். ஃபஅலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை என்பதை நீ அறிந்து கொள் என்று சொல்கிறான். எப்படி சொல்லலாம்? 3 வகையா சொல்லலாம். அதை எப்படி சொல்லலாம்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் சொல்லலாம். ஃபஷுக்க அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் சொல்லலாம். ஃபظن அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் சொல்லலாம். ரெண்டையுமே விட்டுட்டான் அல்லாஹ் தஆலா. வன்னையும் விட்டுட்டான், ஷக்கையும் விட்டு விட்டான். ரெண்டையும் விட்டுவிட்டு இல்மைத்தான் சொல்லுகிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் சந்தேகமின்றி திட்டவட்டமாக, ஊர்ஜிதமாக, சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்ற விஷயத்தில் நீங்க ஷக்கோடு இருக்க கூடாது. அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்ற விஷயத்தில் நீங்க வன்னோடு இருக்கக்கூடாது. அதாவது 50 வீதம் நம்பிக்கையோடும் இருக்கக்கூடாது, 75 வீத நம்பிக்கையோடும் இருக்கக்கூடாது, 100க்கு 100 வீத நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதனால் தான் ஃபஷுக்க என்ற சொல்லையும் பாவிக்காமல், ஃபظن என்ற சொல்லையும் பாவிக்காமல், ஃபஅலம் என்ற சொல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவித்து, முஹம்மதே அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் திட்டவட்டமாக புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்ப இல்மை இப்படியும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வகையிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். அது என்ன? இல்முல் யகீன், ஐனுல் யகீன், ஹக்குல் யகீன். முதல்ல நாங்க சொன்னமே
ஷக் என்று அது ஆட்டினால் அசைந்துவிடும், அசைத்தால் அசைந்துவிடும். வன்னி என்று சொன்னமே 75% நம்பிக்கை, அது கூட அசைத்தால் அசைந்துவிடும். இல்மு என்பது கான்கிரீட்லே நட்டப்பட்ட ஒரு இரும்பு கம்பியை போன்றது, யாராலும் அசைக்க முடியாது. இல்மு இருந்தால் மற்ற இரண்டையும் அசைத்து விடலாம். அதே போல் இல்மை, அறிவை இன்னொரு வகையிலே, இன்னொரு கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கும்போது இல்முல் யகீன், ஐனுல் யகீன், ஹக்குல் யகீன். இல்முல் யகீன் அசைந்துவிடும், அது எங்களிடத்திலே இருக்கக்கூடாது. ஐனுல் யகீன் அசைந்துவிடும், அதுவும் எங்களிடத்திலே இருக்கக்கூடாது. இது இரண்டும் ஷக்கு, வன்னு போன்றவைகள். மூன்றாவது ஹக்குல் யகீன், கான்கிரீட்டிலே நட்டப்பட்ட இரும்பு கம்பி போன்றது, எவராலும் அசைக்க முடியாது, எந்த சூறாவளியாலும் அசைத்து விட முடியாது. அதுதான் இல்மு, அதுதான் ஹக்குல் யகீன். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அதுதான் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். 100க்கு 100 விதமான நம்பிக்கை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேட்டு பாருங்கள். இல்முல் யகீன் அதுவும் இல்முதான், வேலல்ல, அசைந்து போகும். சேற்றிலே நட்டிய கம்பு போன்றது இல்முல் யகீன். அதுதான் ஷக்கு, சேற்றிலே நட்டிய கம்பு போன்றது, அசைந்துவிடும். சூறாவளி தேவையில்லை, சாதாரண தென்றல் காற்றுக்கே அசைந்து போகும். சூறாவளி ஒன்று அடிக்கும், எப்போது அடிக்கும்? சக்கராத் வருத்தத்தின் போது சூறாவளி ஒன்று அடிக்கும். அந்த சூறாவளியிலே வருவான் இப்லீஸ், எங்களுடைய ஈமானை பிடுங்குவதற்கு வருவான். அந்த நேரம் சேற்றிலே நட்டிய கம்பு போன்று எங்களுடைய ஈமான் இருக்குமானால் அவன் சாதாரணமாக ஒரு சின்ன விரலால் தள்ளி அசைத்து விட்டு போய்விடுவான். ஷக்கு இருக்கக்கூடாது. 50% நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லது வன்னி என்று சொல்லக்கூடிய 75% நம்பிக்கை எங்களிடத்திலே இருந்தாலும் இன்னொரு விரலால் அதை தட்டி அசைத்து விடுவான். ஆகவே இருக்க வேண்டியது இல்மு, ஹக்குல் யகீன் இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்த தம்பியை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தம்பிக்கு சிங்கம் என்றால் என்னவென்றே தெரியாது. சிங்கம் என்ற பெயரை கூட அவன் கேள்விப்பட்டதில்லை வாழ்க்கையிலே. சிங்கத்தை அவன் கண்டதில்லை. முன்பு உனக்கு தெரியுமா என்று கேட்கிறேன். தெரியாது என்று சொன்னான். அது மிக கொடிய மிருகம், காட்டிலே வாழும். ஏனைய மிருகங்கள் எல்லாம் அதை கண்டால் ஓடி மறையும். அது கர்ச்சித்தால் மிக பயங்கரமான சப்தமாக இருக்கும். அதனுடைய உடல் அமைப்பு இப்படி இருக்கும் என்றெல்லாம் நான் இவனிடத்திலே சிங்கத்தை பற்றி சொன்னேன். சும்மா இருந்தவனுடைய கல்வியில் சிங்கத்தை பற்றிய ஒரு அறிவு உண்டானதா இல்லையா? உண்டாயிற்று. நான் சொல்வதற்கு முன்னால் சிங்கத்தை பற்றி ஒரு அணு அளவேனும் அவனுக்கு தெரியாது, அதை பற்றிய அறிவே கிடையாது. நான் சொன்ன பிறகு ஒரு அளவு அறிவு அவனுக்கு ஏற்பட்டது. இப்போது இவனிடத்திலே ஏற்பட்ட அறிவு இருக்கிறதே, சிங்கத்தை பற்றி இவனுக்கு ஏற்பட்ட அறிவு, இந்த அறிவுக்கு பெயர் ஷக்கு அல்லது இல்முல் யகீன். அசைத்து விடலாம். எப்படி அசைக்கலாம்? நான் இவனிடத்திலே சொல்லிவிட்டு போன பிறகு இந்த தம்பி இவனை கூப்பிட்டு, என்னடா ரவுமோ அலவி என்கிட்ட என்னமோ சொன்னாரே, என்னமென்று கேட்டார் இந்த பையன். சொன்னா, சிங்கம் என்று காட்டில் ஒரு மிருகம் இருக்காம், பயங்கர மிருகமாம், மிக பயங்கர சப்தத்தோடு கர்ச்சிக்குமாம், ஏனைய மிருகங்கள் எல்லாம் அதை கண்டால் ஓடி ஒழிக்குமாம் என்றெல்லாம் மௌலவி சொன்னார் என்று இவன் சொன்னான். அதற்கு இந்த பையன் சொன்னா, அது புரியுதா, அந்த சும்மா பகடிக்கு உன்னை விரட்டுறதுக்காக வேண்டி, உன்னை ஏமாத்துறதுக்காக வேண்டி சொன்னாரப்பா, அப்படி ஒன்று இல்லை என்றவுடன், அப்படியா என்று இவருடைய பேச்சை நம்பினான். நான் சொன்னதை விட்டான். கல்வில் இருந்தது, தனக்கு கிடைத்த அறிவு போனது, சந்தேகம் ஆகையினால் போனது, சந்தேகமாயிருந்த காரணத்தினால் அசைந்தது, இல்முல் யகீனாக இருந்த படியினால் அது அசைந்து விட்டது. அடுத்தபடி என்ன?
ஐனுல் யகீன் வன்னு ஒரு படி மேலே போய் பார்க்க வேண்டும். அது எப்படி? இவன் பையன் என்னுடைய பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டு காட்டுக்கு போனான். சிங்கத்தை அவன் கண்ணால் காணவில்லை. ஆனால் ஒரு சப்தம் ஒன்று அவனுக்கு கேட்டது. என்ன சப்தம்? நான் இவனிடத்திலே சொல்லும் போது சிங்கத்தை பற்றி, சிங்கம் இவ்வாறுதான் கர்ச்சிக்கும் என்று நான் கர்ச்சித்து காட்டியிருந்தேன். அப்படி ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. ஏனைய மிருகங்கள் எல்லாம் ஓடி ஒழிக்கின்றது. இதையும் கண்டான். இப்போது அவனுடைய உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை, அந்த அறிவு சக்தி பலமடைந்திருக்கும். மௌலவி சொன்னது மெய்தான். சிங்கத்தை காணாவிட்டாலும் அதன் சத்தத்தை கேட்டான், கர்ச்சித்ததை கேட்டான், ஏனைய மிருகங்கள் எல்லாம் ஓடி ஒழித்ததை கண்டான். சிங்கம் ஒன்று இருக்கிறது என்று நம்பினான். இதற்கு பெயர் ஐனுல் யகீன், 75% நம்பிக்கை. இதை கூட அசைத்து விடலாம். இந்த தம்பி அவரை கூப்பிட்டு, என்னடா ஒரு ஜாதியா பார்த்துக்கிட்டு நிக்கிறா என்று கேட்கிறார். இந்த மௌலவி சொன்னாரு, இப்படி ஒரு காலத்துல இப்ப எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, சரியா சிங்கம் கர்ச்சிக்கிற மாதிரி மௌலவி கர்ச்சித்து காட்டினார். அதே சத்தம் எனக்கு கேட்டுச்சு. மிருகங்கள் எல்லாம் ஓடி ஒழிச்சுட்டு என்னால கண்ணால கண்டேன். அதனால் சிங்கம் ஒன்று உண்டு என்ற நம்பிக்கை என்னிடத்திலே இருக்கிறது, நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். இந்த தம்பி சொன்னாரே, அது சிங்கமங்கிற சாமான் கர்ச்சிதல்ல, ஆனை கத்தின சத்தம் தாங்க. அது இந்த ஆனையை கண்டு ஏனைய மிருகங்கள் எல்லாம் ஓடின. அப்படி சிங்கம் என்று ஒரு சாமான் இல்ல, அது சும்மா மௌலவி ஒன்னை ஏமாற்றிருக்கிறார் என்று சொன்னவுடன் இரண்டாம் கட்டமாக இவனுடைய உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை அதுவும் அசைந்து விடுகிறது, போய்விடுகிறது. இவர் சொன்னதை நம்பி நான் சொன்னதை அவன் விட்டுவிட்டான். அதுவும் போயிற்று. வண்ணம் எண்ணமும் அசைக்கக்கூடியது, அசைந்து விடக்கூடியது. ஐனுல் யகீனும் அசைந்து விடக்கூடியது. மூன்றாவது கட்டத்துக்கு வந்து பார்ப்போம். ஹக்குல் யகீன், அதான் இல்மு, ஹுவல் இஅ்திகாதுல் ஜாஸிமுல் முதாபிகு லில் வாகிஇ. இந்த தம்பி போனான் காட்டுக்குள்ள. கர்ச்சித்து சத்தம் ஒன்று காதுல கேட்டுச்சு. சரியா நான் கர்ச்சித்து காட்டின மாதிரி சத்தம் தான். ஓ, மௌலவி கர்ச்சித்த மாதிரி சத்தம் தான் புரிஞ்சு கொண்டான். ஏனே மிருகங்கள் எல்லாம் ஓடி விரண்டு ஓடுதோ, அதையும் நேரில் கண்டுகிட்டான். அப்ப சிங்கம் ஒன்று உண்டு என்ற நம்பிக்கையில் இருக்கும் போது சிங்கமே முன்னுக்கு வந்து நின்றுச்சு. கண்ணுக்கு முன்னுக்கு நிக்கிது சிங்கம். நான் எப்படி சிங்கத்தினுடைய உடலை வர்ணித்து காட்டியிருந்தேனோ அதே அமைப்பில் ஒரு மிருகம் தனக்கு முன்னால் நிற்கின்றது. சிங்கம் சிங்கம் என்று கத்துகிறான். இவர் தம்பி வாராரு, மூணாவது கட்டத்தில் வாராரு. என்னடாது சிங்கம் என்று மௌலவி சொன்னாரே, இப்போது கண்ணாலே கண்டு கொண்டேன் என்று சொல்றான். அது சிங்கம் இல்லடா, அது பூனடா, அல்லது புலிடா, அதெல்லாம் பொய்ரா. மௌலவி சொன்ன உன்னை ஏமாத்தி போட்டாரா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் இவன் காலால உழைச்சு அனுப்புவான். ஏற்கனவே 2 கட்டத்தில் வந்து என்ன ஏமாத்தினீங்க, என்னுடைய நம்பிக்கையை அசைத்தீர்கள், நானும் அசைந்தேன். ஆனால் இன்று என்னுடைய கண்ணினால் சிங்கத்தை கண்டு கொண்டேன், காதினால் அவனுடைய கர்ச்சித்த சத்தத்தை கேட்டுக்கொண்டேன், மிருகங்கள் எல்லாம் ஓடி ஒழித்ததை பார்த்துக் கொண்டேன். ஆகவே இப்போது இந்த சிறுவனிடத்திலே இருக்கின்ற நம்பிக்கை ஹக்குல் யகீன். யாராலும் அசைக்க முடியுமா? இபிலீசாலும் அசைக்க முடியாது, ஷைத்தானாலும் அசைக்க முடியாது, எந்த ஒரு நபராலும் அசைக்க முடியாது. ஆகவேதான் அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்பதை ஃபாலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஹக்குல் யகீன், ஹக்குல் யகீனாக அறிந்து கொள்ளுங்கள். கண்ணால் கண்டு அறியுங்கள், காதால் கேட்டு அறியாதீர்கள், அது அசைந்துவிடும். அல்லாஹு தஆலா என்று ஒருவன் இருக்கிறான், அவன் இப்படியானவன் அப்படியானவன் என்றெல்லாம் நாங்கள் உலமாக்கள் பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டு நம்பியிருந்தால் அது கேட்ட நம்பிக்கை, கண்ணால் கண்ட நம்பிக்கை அல்ல. எனக்கிட்ட மட்டுமில்ல,
உங்களுட்டையும் வருவான் ஆள். ஆசாமி. ஆராசாமி? ஆரா ஆசாமி என்றாரு இபிலிஸ். வருவான். எப்ப வருவான்? சக்ராத் காலத்தில் இவர் கிடந்து அவை போடுவார். உலகத்தில் கிடக்கிற பசாதியெல்லாம் செஞ்சு போட்டு சின்ன வயசுல இருந்து 50-60 வயசு வரைக்கும் சினாச்சி குடிச்சு பொறிச்சு 50 வயசான உடனே தஸ்பீஹ் எடுத்துக்கிட்டு தப்லீகில போறான். என்ன அவனுக்கு விளங்கி போகும் சாக போற காலம் வருது. எப்படி இருந்தாலும் நாம நல்ல மனுஷனாய்க்கும் அவன் போறான். இவர தஸ்பீஹி தொப்பி ஹிப்பி மிஸ்வாக்கு எல்லாம் வேலை செய்யாது. அதையெல்லாம் இப்படி துறைச்சு விடுவான். தொப்பியை தட்டிடுவான். தலப்பா பறக்கும். வக்கீல்ல இருக்கிற மிஸ்வாக்கு கழிச்சொருவான். மிஸ்வாங்க போறோம். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட சரிவாரா? உண்ட தலப்பாவையும் தொப்பியை மிஸ்வாக்கையும் பத்தி பேசுறதுக்கு நான் வரல. அல்லாஹ் இருக்கானா இல்லையா? கொள்கையை பத்தி பேசத்தான் வந்திருக்கிறேன் என்று ஷைத்தான் என்னிடத்திலும் வருவான், உங்களிடத்திலும் வருவான். நீங்க யாரு நம்பிக்கைப்பட நம்ம கிட்ட வர மாட்டான் நம்பிக்காதங்க, வருவான். ரசூலுல்லாஹ்வுடனும் ஷைத்தான் பிறந்தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு சிருஷ்டியோடும் ஒவ்வொரு குழந்தைகளோடும் ஷைத்தான் பிறக்கின்றான். என்னுடனும் பிறந்தான். சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்துட்டு, ஒவ்வொரு குழந்தையோடும் ஷைத்தான் பிறக்கிறான் என்றால் நாயகமே உங்களுடனுமா பிறந்தான்? ஆமா, என்னுடனும் பிறந்தான். அல்லது என்ன செய்யறான்? என்கிட்ட இஸ்லாம் ஆயிட்டான். என்னுடனும் பிறந்ததான் என்கிட்ட இஸ்லாம் ஆயிட்டான். நான் சொல்றதான் அவன் கேட்பானே அன்றி அவன் சொல்றத நான் கேட்கிற நிலைமையில இல்ல. அல்லது வாஸ்லமோ, அவன் எத்தனை விளையாட்டுகளை போடுறான், அதுல இருந்து நான் தப்பிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடன் பிறந்திருக்கும் போது, அவங்க இடத்துல வரும்போது, இந்த அத்தரோ மௌலிகிட்ட வரும்போது, அந்த அப்துல் வாசரத்துக்கிட்ட போகும்போது உங்கள்கிட்டயே வரமாட்டான், நிச்சயமா வருவான். என்ன சொல்லுவீங்க? என்ன ஆயுதம் வச்சிருக்கிறீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு கிருநாயிட்டாவது வச்சிருக்கிறீங்களா கையில? அந்த டைம்ல உறைஞ்ச ஆளை விரட்டுறதுக்கு அல்ல ஒரு எல்எம்ஜி வச்சிருக்கிறீங்களா? அல்ல ஒரு பிஸ்டல் வச்சிருக்கிறீங்களா? அல்ல என்ன செல்லார் வச்சிருக்கிறீங்களா? என்ன ஜாதி ஆயுதம் வச்சிருக்கிறீங்க? ஒரு ஆயுதம் இல்லாம ஒரு தும்பு தடி என்றான வச்சிருக்கணும். ஒரு தும்பு காட்டு, ஒரு தும்பு கட்டண்டான வச்சுக்கிட்டு இருந்தா பரவாயில்ல. சும்மா தும்பு தடியால் அடிக்கக்குள்ள என்ன ரோஷம் வரும். தும்பு கட்டால் அடிக்கானு போட்டு என்ன ஆயுதம் வச்சிருக்கிறீங்க நீங்க? சும்மா தொப்பிய போட்டு தாடிய போ வச்சுக்கிட்டு போட்டு தஞ்சு தொழுது தெரிஞ்ச மட்டும் இபிலிசி வருவார், அவரை விரட்டிலாம நினைக்கிறீங்களா? நடக்காது. அவன் சாதாரண நாள் இல்லை தம்பி, அவன் பெரிய படிச்ச மாமேதை. இபிலிஸ் என்ன செய்வானா, அங்க காத்தாங்குடியில ஒரு ஆள், பெரிய ஆள், சக்கராத்துக்கு நடக்குதாமண்டா சொல்லுவானாம். பிள்ளையில கூப்பிட்டு, அவன் குட்டி நட்டிகளை கூப்பிட்டு சொல்லுவானா, நீங்க போய் வெல்ல மாட்டீங்க, அவன் ஆள் பெரிய ஆள், நான் தான் போறேன்னு அவன் புறப்பட்டு விட்டு வருவாங்க. பரந்தி இவர் சக்கராத்து ஹால்ல கிடப்பாரு. குல் இலாஹை நிஸ்னை, 2 இலாஹ் சொல்லம்மா. நான் அப்படி சொல்ல மாட்டேன், இலாஹ் உண்டு தான் பாரு. இவரு இங்க படுத்துக்கிட்டு உண்டா என்னோட ஆதாரம் வந்து ரவுண்ட் மௌலவி வள்ளியில பேசினாரு உண்டு, அதுதான் ஆதாரம். அம்மாட நாய் ரவுண்ட் மௌலவி பேசினது என்கிட்ட வந்து சொல்ற இல்லடா. உண்டுங்கிறதுக்கு நீ என்னடா ஆதாரம் வச்சிருக்கா? என்கிட்ட ஒன்றும் இல்ல, உலமாக்கள் பேசினாங்க, அந்த நாய்களை விடுறா. அவன் சொன்னத நீ என்ன எடுக்கா? உனக்கிட்ட என்னடா ஆதாரம் இருக்கு? என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க. அப்படியா? அப்ப நான் சொல்றத நம்பு. என்ன நம்பணும்? 2 நம்பணும். அப்படியா? 2 விஷயம் முடியும். போ நரகத்துக்கு நாய். சும்மா குட்டி நெட்டிகள், ரவுமோலை போல ஆளோ அல்லது கொஞ்சம் பிலமான ஆளோ இல்லைன்னு வச்சுக்குவோமே. சாதாரண ஒரு ஆள் 2 வச்சுக்குவோம். நீங்க ஓச்சிக்கப்படா ஓய்க்க மாட்டீங்களா? இவர் 2 வச்சுக்குவோம். இவர்கிட்ட ஒன்றும் இல்ல, எல்மும் இல்ல, ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்குவோம். இவரு சக்கராத் காலத்துல படுக்க இபிலிஸ் சொல்லுவான், டேய் காத்தா முடியல, நசாரன்ற ஒரு ஆளுக்கு இந்த மூச்சு வாங்குது. நசார தானே கூட பேரு. மூச்சு வாங்குது, வேற தட்டி விடணும், ஆளை தட்டி விட்டுருவணும். ஆக சின்ன பொடியன் இனிப்பான், முடவன் ஒரு முடவன் இனிப்பான். இபிலிசில குட்டியில முடவன். டேய் நீ போதும், அவரை தட்டுறதுக்கு நீ போதும் முடவன், போ போய் தட்டிடா. அவன் நொண்டி நொண்டி வருவான். என்ன இவர் கேட்பாரு, இவர்கிட்ட எந்த ஆதாரம் இருக்கு? அவ பத்தி என்ன அறிஞ்சிருக்காரு? என்ன ஆதாரம் வச்சிருக்கிறாரு? அவன் கிட்ட தள்ளி நின்று ஒரு யாரு கங்கால நின்று ஆளை தட்டி போட்டு போயிட்டுவான். இவர்கிட்ட வேலை முடிஞ்சிடும்.
ஆகையினால அத்தனை பேரிடத்திலும் ஷைத்தான் இபிலீஸ் வருவான், சக்கராத் காலத்தில் வருவான். அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் தஆலாவும் சோதனைகளை ஏற்படுத்துவான். தம்பி, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்துல தமிழ் புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு வயது முதிர்ந்தவங்க நம்ம வீட்டில எல்லாம் படிப்பாங்க. சக்கராத் காலத்துல இவனுக்கு தாகம் ஏற்படுமாம். எப்படியான தாகம்டா, இந்த கடல் தண்ணியை தந்தாலும் குடிப்பேனும். ஒரு கடல் தண்ணியை குடிப்பாடா, நான் குடிப்பேன் தாங்க. அவ்வளவு தாகமா இருக்கும் இந்த புண்ணனாருக்கு, செட்டியான தாகமா இருக்கும். அவன் இபிலீஸ் வந்து 2 போத்தல்ல தண்ணி வச்சுக்கிட்டு இவர்கிட்ட நிப்பானா. இருக்கிறாக்களுக்கு தெரியா, அவன் கண்ணுக்கு தெரியும். 2 போத்தல்ல தண்ணி வச்சுக்கிட்டு நிப்பானா. என்ன தாகமா இருக்கு கேட்பானா. செட்டியான தாகமா இருக்கு, இப்ப கடல் தண்ணியை தந்தாலும் நான் குடிப்பேன் இவர் சொல்லுவாரு. சக்கராத்து வருஷத்தில் கிடக்கிறவரு கடல் தண்ணி எண்ணியெல்லாம் இல்ல, 2 போத்தல் நம்ம கிட்ட இருக்கு, சோடா போத்தல் அளவுக்கு. இந்த 2 போத்தலையும் வேணுமெண்டா நான் தருவன். ஒன்று செய்யணும். நீ என்ன செய்யணும்? 2 சொல்லு. உள்ளது ஒன்று, மற்றது அன்று கண்டத்த கதையை விடும். உள்ளது 2, 3 சொல்லு. அப்படி என்றால் 2 போத்தலையும் தருவனம். இவனுக்கு உள்ளது ஒன்று, மற்றது அன்று கண்டத்தில் நின்றுகிட்டு சொல்றையா, இந்த தாகத்தை அடக்கிக்கிறையான்னு ஒரு பிரச்சனை. கொள்கவாதி என்றா என்ன செய்வாங்க, போற நாய உண்ட போத்தலை கொண்டு விட்டு என்ன அடிச்சு விடும். அவருக்கு காலையில போத்தல் ஆளும் பறக்கிறதுக்கு ஒன்றுதான், உள்ளது ஒன்றுதான் என்று தான் சொல்லுவாங்க. சரியான கொள்கவாதி இல்லாவிட்டால் அவ்வாறு ஆதாரபூர்வமாக தலாயில்களை கொண்டு அறியாமவராக இருந்தால் தாகம் கடுமையாத்தான் இருக்கு. நரகத்துக்கு போய் பிறகு பார்க்கிற விஷயம் பிறகு. இப்ப தாகத்தை பார்த்துக்குவோம். கொண்டா போத்தல 2 சொல்லணும். சரி 4 தா போத்தல 2 வாங்கி குடிச்சு விட்டுருவான். ஈமான் இல்லாம தப்பித்துடுவான். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய ஈமான் இருக்கிற இந்த வஹதத்துல் வஜூத் அடிப்படையில் ஈமான் கொண்டா மட்டும்தான் ஈமான். அதை நீங்க சரியா நம்பணும். அதுதான் குர்ஆன், அதுதான் ஹதீஸ். அதுக்கு மாற்றமா எதுவும் கிடையவே கிடையாது. அந்த படி நீங்க ஈமான் கொண்டு இல்முல் யகீன்ல இருந்து வேலை இல்ல, ஐனுல் யகீன்ல இருந்து வேலை இல்ல, சிந்தத்தை நேரில் கண்டு ஈமான் கொள்ள வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டால் மட்டும்தான் ஜெயம் பெறலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நீங்க வியாபாரத்துறையில் இறங்கி வியாபாரம் செய்யறீங்க, எல்லாமே செய்யறீங்க. எல்லாத்தையும் விட மேலானது எது தெரியுமா? அல் இல்மு, இல்மு தௌஹீத், இல்முல் இர்ஃபான், இந்த இல்முல் மாரிஃபா என்று சொல்லக்கூடிய இந்த ஞான அறிவு. இந்த அறிவை சொட்டாயினும் தொட்ட பேர் நல்லவர்கள், நல்லவர்கள், நல்லவர்கள். நானும் என்றைக்கு நல்லவனாவனோ நற்குணம் குடிகொண்ட பாதுஷாவான ஒரு நாதன் மொஹித்தீனை என்று சொன்னது போல, தொட்டாயினும் தொட்ட பேர் நல்லவர், சொட்டாயினும் தொட்ட பேர். நீ பகர் முறையை குடிக்க தேவையில்லடா. எப்படி வச்சுக்க, ஒரு சொட்டை தொட்டு நாக்கில வச்சு பாரு, ருசிக்கும். இந்த இல்லாம நீ சப்புசாரி தின்குசாரி 4 மாசம் 10 நாள் போனாலும் சரிதான், தில்லி போனாலும் சரிதான், ஹைதராபாத் போனாலும் சரிதான், அமல்களில் ருசியை அனுபவிக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய அமல்களில் நாங்களே ருசியை கண்டுகொள்ள வேண்டும் என்று இருந்தால் இந்த வழியில் போனால் மாத்திரமே ருசி கிடைக்கும். இல்லாவிட்டால் மாட்டுக்கு வைக்கல் ருசியாயிருக்கும், மனிதனுக்கு வைக்கல் ருசியாயிருக்குமா? இருக்காது. அதே போன்றுதான் அமல்கள் எல்லாம் ஆகிவிடும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் அனைவர்களும் இந்த கல்வியை தேடி படிப்பதிலும், இந்த கல்விக்காக உங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளை வழங்குவதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.